ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற 5ஆம் தவணை பொருளியல் பகுதி 1 பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக எம்சிக்யூ தான் பாருங்கள். நீங்கள் பேப்பர் பிரிண்ட் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, போர்டில் விளக்கப்படுத்துகிறேன். முதலாவது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் நியம கூற்று எது? பொருளியல் கூற்றுகள் இருவகைப்படும். பொருளியல் கூற்றுகள் இருவகைப்படும். நேர்கூற்று, நியம கூற்று. நேர்கூற்று என்னன்னு சொன்னா, நேர்கூற்று சொன்னா உலகத்துல உண்மையிலேயே நடைபெற்று முடிந்த அல்லது நடைபெற்று கொண்டிருக்கின்ற, அதாவது அந்த கூற்றுகளை நிரூபிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முடியும். நிரூபிக்க அல்லது நிராகரிக்க முடியும். நேர்கூற்றுகள் பெரும்பாலும் பொருளியல் கோட்பாடுகள் அனைத்துமே நேர்கூற்றுகளாகவே காணப்படும். பொருளியல் கோட்பாடுகள். நியம கூற்றுகள் என்னன்னு சொன்னா, ஒரு விடயம் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருந்த சிறப்பு அப்படின்னு சொல்லி தனிநபர்களோட கருத்துக்கள் தான் நியம கூற்று. தனிநபர் கருத்துக்கள். ரைட், இது இப்படி இருந்தா நல்லா இருக்கு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல தனிநபர் கருத்து அனைத்துமே நியம கூற்றா காணப்படும். ரைட், இப்ப பாருங்க, இதுல முதலாவது பாருங்க, வட்டி வீதங்களில் ஏற்படும் உயர்வு நுகர்வை அதிகரித்தல். இது ஒரு பொருளியல் கோட்பாடு. வட்டி வீதங்கள் ஏற்படும் உயர்வு நுகர்வை அதிகரித்தல். அதாவது உண்மையிலே அது நுகர்வை குறைக்கும். இங்க கோட்பாட மாறி தந்திக்கிறீங்க, இருந்தாலும் அதை நிரூபிக்க அல்லது நிராகரிக்கக்கூடிய இது. எனவே அது ஒரு நேர்கூற்றாகும். அதனால முதல்ல இடத்துல வராது. ரெண்டாவது பாருங்க, வட்டி வீதங்கள் ஏற்படும் வீழ்ச்சி நுகர்வை குறைக்கும். இது சரியான கூற்று, இருந்தாலுமே இது ஒரு நேர்கூற்று. கேள்வி நியம கூற்று. இது ஒரு பொருளியல் கோட்பாடு தான். மூணாவது, வட்டி வீதங்களுக்கும் நுகர்வுக்கும் இடையிலான தொடர்பு எதிர்க்கணியமாகும். பொருளியல் கோட்பாடு. எதிர்க்கணியம், நேர்க்கணியம், இப்படி தொடர்புகள் தாரது பொருளியல் கோட்பாடு. பொருளியல் கோட்பாடுகள் அனைத்துமே நேர்கூற்றுகளாகும். நாலாவது பாருங்க, வட்டி வீதத்தை குறைக்க வேண்டும். குறைக்க வேண்டும். குறைக்க வேண்டும். இது ஒரு தனிநபர கருத்து. வேண்டும், இவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு இருக்க வேண்டும் என்பது ஒரு தனிநபர கருத்து. எனவே அது ஒரு நியம கூற்று. அஞ்சாவது பாருங்க, கடந்த மாதம் வைப்புக்கள் மீதான சராசரி வட்டி வீதம் அதிகரித்தது. கடந்த மாத தாவல்களை நிரூபிக்க அல்லது நிராகரிக்க முடியும். கடந்த மாத தாவல்கள் மூலமாக நிரூபிக்க அல்லது நிராகரிக்க முடியும். எனவே ஆன்சர் நாலாவது. அஞ்சாவது ஒரு நேர்கூற்றாகும். ரைட். ரெண்டாவது கேள்வி பாருங்க, தொழிற்பிரிப்பினை பயன்படுத்தி கொள்ள ஒரு தொழிற்சாலை தானியங்கி இயந்திர முறையை அறிமுகப்படுத்தியது. பின்வருவனவற்றுள் எது அதிகரிக்க வாய்ப்புள்ளது? அதாவது இந்த கேள்வி என்ன சொன்னா, தொழிற்பிரிப்பின் காரணமாக அதிகரிக்கக்கூடிய காரணி கல்வி. தொழிற்பிரிப்பு, அதாவது சொல்லப்போனால் நன்மைகள் தான் அதிகரிக்கும். தொழிற்பிரிப்பின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கும். அந்த நன்மைகள் அல்லது தீமைகள் அதுல ஏதாவது ஒரு காரணம் அதிகரிக்கக்கூடிய காரணி கல்விகிறது. தொழிற்பிரிப்புன்னு சொன்னா, ஒரு தொழிலை பல பகுதிகள், உண்மையான தொழிலை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு ஊழியருக்கும் நீங்க இந்த வேலையை செய்யணும். ஒவ்வொரு ஊழியருக்கும் பிரிச்சு கொடுக்கிறது தொழிற்பிரிப்பு. ரைட். இந்த தொழிற்பிரிப்பின் காரணமாக பல்வேறு நன்மைகள் ஏற்படும். என்ன நன்மைகள்? உற்பத்தி செலவு, சராசரி உற்பத்தி செலவு, எவரேஜ் காஸ்ட், சராசரி உற்பத்தி செலவு குறைவடையும். உற்பத்தி திறன் அதிகரிக்கும். உற்பத்தி திறன், ஊழியர்கள் உற்பத்தி திறனும் அதிகரிக்கும், நிறுவனத்தின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கும். ரைட். புத்தாக்கங்கள் ஏற்படும். உற்பத்தியில தரம் அதிகரிக்கும். இந்த மாதிரி தொழிற்பிரிப்பின் காரணமா பல்வேறு நன்மைகள் காணப்படுகிறது. இதுல கேட்டுக்கிறது, அதுல ஏதாவது அதிகரிக்கக்கூடிய காரணியை கேட்டுக்கிறது. ரைட். இதுல முதலாவது பாருங்க, சராசரி உற்பத்தி செலவு. சராசரி உற்பத்தி செலவு குறைவடையும். தொழிற்பிரிப்பின் காரணமாக சராசரி உற்பத்தி செலவு குறைவடையும். இதை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு ஒரு ஆன்சருக்கு வராது. ரெண்டாவது பாருங்க, தொழிலாளர்களின் வேலை திருப்தி. தொழிலாளர்களின் வேலை திருப்திக்கும் தொழிற்பிரிப்புக்கும் அந்த ஒரு சம்மந்தம் இல்லை. அது ஒரு நன்மையோ தீமையோ அப்படின்னு ஒரு கேட்டகரியில் அது வராது. மூணாவது பாருங்க, தொழிலாளர் உற்பத்தி திறன், அதாவது ஊழியர் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். சரியான விடை. நாலாவது பாருங்க, ஒவ்வொரு தொழிலாளர்களினதும் திறன் எல்லை. மொத்தமா ஊழியர்களோட உற்பத்தி திறன் அதிகரிக்கும், ஆனால் ஒவ்வொரு தொழிலாளர்களினதும் திறன் எல்லை அதிகரிக்கும் கூற முடியாது. அஞ்சாவது பாருங்க, புத்தாக்கங்கள் அதிகரிக்கும். புத்தாக்கங்கள் அதிகரிக்கிற தொழிற்பிரிப்பு நன்மை. ஆனா இந்த பேப்பருக்கு அந்த ஆன்சர் வராது. ஏன்னு சொன்னா, கேள்வி வாசித்து பாருங்க, தொழிற்பிரிப்பினை பயன்படுத்தி கொள்ள ஒரு தொழிற்சாலை தானியங்கி இயந்திர முறையை பயன்படுத்தினா புத்தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. இயந்திர முறையில புத்தாக்கங்கள் ஏற்படாது. ரைட். இயந்திரம் அதுல நம்ம செட்டிங்ஸ் செட் பண்ணி வச்சா அதே மாதிரி அதே செட்டப்ல தான் அந்த இயந்திரம் தொழிற்படும். எனவே இயந்திர முறையில் புத்தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. அதனால அந்த விட வராது. மூணாவது விட தான் சரியான விட.
மூணாவது கேள்வியை பாருங்க, திட்டமிடல் பொருளாதாரத்தில் காணப்படும் நிறுவனங்களின் நடத்தை பற்றிய சரியான கூற்று. பொருளாதார முறைமைகள் 3 காணப்படுகிறது பிரதானமாக. பொருளாதார முறைமை, திட்டமிடல், சந்தை, கலப்பு பொருளாதாரம். திட்டமிடல் பொருளாதாரம் என்று சொன்னால் முழுவதுமாக அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருளாதாரம். தனியாரிட ஆதிக்கம் குறைவாக காணப்படும். ரைட், தனியார் சொத்துரிமை காணப்படாது, அரசாங்கத்துக்கு தான் தீர்மானம் எடுக்கிற உரிமை காணப்படும், அரசாங்கத்துக்கு தான் சொத்துரிமை காணப்படும், அரசு தலையீடு அதிகமாக காணப்படும். தீர்மானங்கள் அரசினால் நியமிக்கப்படுற மத்திய திட்டமிடல் குழுவின் மூலமாகவே தீர்மானங்கள் மேற்கொள்ளும். இதெல்லாம் திட்டமிடல் பொருளாதாரத்தில் பண்புகள். சந்தை பொருளாதாரம்னு சொன்னா அங்க இதுக்கு எதிர்மறையானது, அரசு திட்டமிடலுக்கு எதிர்மறையானது, முழுவதுமாக தனியாருக்கு சொந்தமான பொருளாதாரம். அங்க அரச தலையீடு மிக மிக குறைவாக காணப்படும். தீர்மானம் எடுக்கிறது தனியாராக காணப்படுவார், சொத்துரிமை முழுவதும் தனியாருக்கு காணப்படும். இந்த மாதிரி அந்த திட்டமிடல் பொருளாதாரத்துக்கு முழுவதும் எதிரானதுமான பண்புகளை கொண்டது தான் சந்தை பொருளாதாரம். ரைட், கலப்பு பொருளாதாரம்னு சொன்னா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பகுதி அளவு அரசாங்கமும் பகுதி அளவு தனியாரும் சேர்ந்து இயக்கிற பொருளாதாரம் தான் கலப்பு பொருளாதாரம். இங்க பணங்கள் பகுதி அளவு அரசாங்கத்திலையும் பணங்கள் பகுதி அளவு தனியார்டையும் காணப்படும். தீர்மானங்கள் அரசும் தனியாரும் பகுதியாக, அதாவது அவர்களோட பங்களிப்பு கேட்ப தீர்மானங்கள் மேற்கொள்ளும். இதெல்லாம் கலப்பு பொருளாதாரம். இங்க கேட்டுக்கிட்டு திட்டமிடல் பொருளாதாரத்தில் காணப்படும் நிறுவனங்களின் நடத்தை. திட்டமிடல் பொருளாதாரம் ரைட், இப்போ முழுவதுமே அரசுக்கு சொந்தமான பொருளாதாரம். நீங்க இப்படி கேள்வி வரும்போது நீங்க திட்டமிடல் பொருளாதார பண்புகள் நீங்க பாடமாக்கி கொள்ள கஷ்டமாயில இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாட்டை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. திட்டமிடல் பொருளாதாரம் சொன்னா உதாரணமா ரஷ்யா, சந்தை பொருளாதாரம் உதாரணமாக அமெரிக்கா, கலப்பு பொருளாதாரம் உதாரணமாக ஸ்ரீலங்கா. இப்படி ஒவ்வொரு நாட்டை நீங்க உதாரணம் எடுத்து வச்சுக்கொண்டு அதன் மூலமாக அந்த பண்புகளை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். இலகுவாக நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், முதலாவது பாருங்க, நிறுவனங்கள் போட்டி சந்தைகளில் செய்யப்படும். போட்டி சந்தைன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை பல நிறுவனங்கள் உற்பத்தி செய்ய முடியும். ரைட், அதான் போட்டி சந்தை. ஒரு பொருளை ஒரு ஆள் தான் உற்பத்தி செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுமே இருக்காது, வேண்டியவர்கள் அதை உற்பத்தி செய்ய முடியும். ரைட், இதுல பாருங்க நிறுவனங்கள் போட்டி சந்தையில் உற்பத்தி செய்ய முடியும். அது ஒரு சந்தை பொருளாதாரம். அதான் அங்கதான் யார் வேணாலும் யூஎஸ்ஏல யார் வேணாலும் ஆயுதங்கள் உற்பத்தி செய்ய முடியும். ரைட், ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதற்கான அனுமதி என்ன காணப்படுவது. அதனால அது போட்டி சந்தை. யார் வேணாலும் உற்பத்தி செய்யலாம். அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டதை உற்பத்தி செய்யணும் எந்த ஒரு அவசியம் இல்லை, யார் வேணாலும் உற்பத்தி செய்ய முடியும். திட்டமிடல் பொருளாதார பண்புக்காக வருமா? அது வராது. ரெண்டாவது பாருங்க, நிறுவனங்கள் உற்பத்திக்கான தனியார் மற்றும் வெளிவாரி செலவுகளை கருத்தில் கொள்ள வாய்ப்புகள் அதிகம். வெளிவாரி செலவுகள், தனியார் செலவுகள்னு சொன்னா ஒரு பொருளுக்காக செலவழிக்கிற செலவு தனியார் செலவு. வெளிவாரி செலவுன்னு சொன்னா இவர் இந்த தனியார் செலவழிக்கிறதன் காரணமாக இந்த 3ஆம் தரப்பினருக்கு ஏற்படும் ஒரு செலவு தான் வெளிவாரி செலவு. நீங்க 7ஆம் பாடத்துல நல்ல விளக்கமா படிப்பீங்க. ரைட், அந்த வெளிவாரி செலவுன்னு சொன்னா இவருக்கு சம்மதமே இருக்காது. இவர் ஒரு ஆள் உற்பத்தி செய்வாரு, ஒரு ஆள் அதை கொள்முதல் செய்வார், இவருக்கு தான் நன்மை செலவு காணப்படும். இந்த செயற்பாடு காரணமாக ஒரு 3ஆம் தரப்பினருக்கு ஒரு செலவோ நன்மை ஏற்பட்ட வெளிவாரி நன்மை, தீமை ஏற்பட்ட வெளிவாரி செலவு அல்லது வெளிவாரி தீமைன்னு சொல்றது. ரைட், சந்தை பொருளாதாரத்துல தனியார் மற்றும் வெளிவாரி செலவுகள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. திட்டமிடல் பொருளாதாரத்தில் வெளிவாரி செலவுகள் தனியார் செலவுகள் போன்ற கருத்தில் கொள்ளப்படும். அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி ஆயுத உற்பத்தி செய்கிறாரு, அதோட நுகர்வு செய்கிறாரு, 3ஆம் தரப்பினருக்கு நன்மை ஏற்படுமா அதனால் தீமை ஏற்படும் என்பது திட்டமிடல் பொருளாதாரத்தில் கருத்தில் கொள்ளப்படும். அரசாங்கம் தானே இங்கே எல்லாத்தையுமே கொண்டு வரப்படும். எனவே அரசாங்கம் நன்மை தீமை வெளிவாரி நன்மை வெளிவாரி தீமை தொடர்பாக கருத்தில் கொள்ளும். ரைட், திட்டமிடல் பொருளாதார பண்பு தான் வெளிவாரி செலவுகள், வெளிவாரி நன்மை, தனியார் செலவு, தனியார் நன்மை போன்றன கருத்தில் கொள்ளப்படும். சந்தை பொருளாதாரத்தில் எந்த ஒரு வெளிவாரி செலவோ வெளிவாரி நன்மை எந்த ஒரு கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. உற்பத்தி செய்யப்பட்ட தயாரிப்பார் 100 செஞ்சுட்டு அவரவர் லாபத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. தனியார் தானே அரசாங்க திட்டமிடல் பொருளாதாரத்தில் அந்த வேலை செய்யாத அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதிக்கும். 3வது ஆன்சரை பாருங்க. இதுக்கு ஆன்சர் 2வது தான், திட்டமிடல் பொருளாதார பண்பு தான் கேட்டகிரி. ஆன்சர் 2வது. 3வது பாருங்க, நிறுவனங்கள் விலை பொறிமுறையின் மூலம் உற்பத்திக்கான சமிக்கைகளை வழங்கும். சந்தை பொருளாதாரத்தில் ஒரு பிரதான பண்பு தான் விலை பொறிமுறை மூலம் தீர்மானங்கள் மேற்கொள்வது. அதாவது எந்த பொருளை எவ்வாறு உற்பத்தி செய்யறது, யாருக்காக உற்பத்தி செய்யறது, அது போன்ற பிரச்சனைகளுக்கு பிரதான அடிப்படை காரணமே விலை பொறிமுறை. விலை மூலம்தான் அனைத்து தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படும். எனவே அது 3வது ஒரு சந்தை பொருளாதார பண்பு. 4வது பாருங்க, நிறுவனங்கள் சார்பு விலைகளின் அடிப்படையில் வள ஒதுக்கீடு தீர்மானங்களை மேற்கொள்ளும். 3வது ஆன்சரோட விளக்க, அதாவது இது 3 பகுதிகளை கொண்டிருக்கிறது. அதுல ஒரு பகுதி தான் வள ஒதுக்கீடுக்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறது. அதனால 4வது ஒரு சந்தை பொருளாதார பண்பு.
அஞ்சாவது பாருங்க, நிறுவனங்கள் பங்குதாரர்களின் நன்மைக்காக இலாபம் ஈட்ட முயற்சிக்கும். அதாவது பங்குதாரர்கள் உரிமையாளர்கள். நான் சொன்ன மாதிரி 36 செய்வார், 100 கொள்கை செய்வார். இவர்கள் லாபம், தனிநபர்கள் அவர்கள் லாபத்தை மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர வேற யார் இந்த வெளிவாரி நிலமு வெளிவாரி செலவு போன்றவை கருத்தில் கொள்ள பண்ண மாட்டது. எனவே நிறுவனங்கள் பங்குதாரர்களின் நன்மைக்காக லாபம் ஈட்ட முயற்சிக்கும் என்பது சந்தை பொருளாதாரத்தில் பண்ணும். இங்கே கேட்டுக்கிறது திட்டமிடல் பொருளாதாரம். ஆன்சர் வந்து 2வது. அடுத்த கேள்வியை பாருங்க, பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தும் விவசாயிகளிடம் நிதி வசதி இல்லை. பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களே பகுதி நேர அடிப்படையில் வேலைக்கு அமர்த்துகின்றனர். விவசாயத்தில் வேலை செய்யும் பயிரிசியல் முன்னேற்றம் அடைந்தால் உற்பத்தி சாத்தியவாழையில் இந்நிகழ்வு எவ்வாறு கடும். அதாவது விவசாயத்தில் வேலை செய்யும் ஊழியர்கள்ட பயிற்சி அதிகரித்தால் அப்படின்னு கேள்வியை மாற்றிக் கொள்ளுங்க. பயிற்சியால் முன்னேற்றம் அடைந்தால் அல்லது ஊழியரிட பயிற்சி முன்னேற்றம் அடைந்தால் உற்பத்தி சாத்தியவாழை இந்நிகழ்வு எவ்வாறு கடவுள்னு கேட்டுக்கிறேன். ரைட், ஊழியர்கள்ட பயிற்சி, அதாவது ஊழியர்கள்ட திறன் அதிகரிக்குது. ஊழியர்கள்ட திறன் அதிகரிக்குது இதுல விவசாயத்துல. எனவே விவசாயத்துல உற்பத்தி வந்து விவசாயத்துல மட்டும்தான் அதிகரிக்குது. விவசாய ஊழியர்களோட திறன் மட்டும்தான் அதிகரிக்குது. எனவே விவசாயத்துல மட்டுமே ஒரு முன்னேற்றம் மட்டும் ஏற்படும். இங்க தந்திக்கிற விடைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க விவசாயத்துல மட்டும் முன்னேற்றம் மட்டும் எப்படின்னு நீங்க குறித்து வச்சுக்கணும். அதாவது ஒரு உற்பத்தி சாத்தியவாழையில உங்களுக்கு ஒரு பொருள் எக்ஸ் தான் பொருள் வயில தொழில்நுட்ப முன்னேற்றம் சொன்னா வயில தான் அது அதிகரிக்கும். அதாவது தொழில்நுட்ப முன்னேற்றம் வழி வரும். வயில ஒரு உற்பத்தி பயன்படுத்தாத வளம் பயன்படுத்தப்பட்டது அல்லது அந்த ஊழியர் பயிற்சி அதிகரிச்சுன்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஊழியர் வயிறு பக்கத்தை நோக்கி அதிகரிக்கும். அதே மாதிரி எக்ஸ் தொழில்நுட்பம் அதிகம்னா எக்ஸ் பக்கத்தை நோக்கி எக்ஸ்ட்ரா ஊழியர்கள் அதிகரிக்கும் சொன்னா எக்ஸ் பக்கத்தை நோக்கி புள்ளி நகரோடு. இங்க வந்து விவசாய பொருள் தான் கேட்டீங்க. படத்தை நல்லா கவனிப்பாரு. விவசாய பொருள்ல ஊழியர்களோட திறன் அதிகரிக்குது அல்லது ஊழியர்கள் பயிற்சி அதிகரிக்குன்னு சொன்னா விவசாய பொருளை நோக்கி புள்ளி நகர்வடையும். 6லிருந்து T வரையான சேவராதையான்னு சொன்னா இந்த உற்பத்தி வந்து 6ல இருக்குதுன்னு சொல்ல முடியாது. காரணம் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தும் விவசாயிகள் நிதி வசதி இல்லை. அதாவது நீங்க வந்து உற்பத்தி எப்படியுமே குறைவாக தான் காணப்படும். ரைட், 6ல பூரண 6ல என்ன வள ஒதுக்கீட்டுலையும் உற்பத்தி திறன்லையும் பூரண வினைத்திறன் காணப்படும். எனவே 6ல புள்ளி இல்லைன்னு புள்ளிக்குன்னு நம்ம எடுக்கக்கூடாது. நிதி வசதி இல்லையே, பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்கள் தானே பயன்படுது அப்படின்னு சொன்னால் 2லையுமே ஏதாவது ஒரு குறைபாடுன்னு காணப்படுது. எனவே புள்ளி எஸ்ல இருக்கிறத தான் நம்ம புள்ளியே எடுக்கணும். ரைட், எஸ்சிலிருந்து T வரையான அசைவு, எஸ்சிலிருந்து T வரையான அசைவு சரியான விடை. 3வது பாருங்க, எஸ்சிலிருந்து R வரையான அசைவு, எஸ்சிலிருந்து R, எஸ்சிலிருந்து R கொடுங்க. கைத்தொழில் துறையில ஊழியர்களை பயிற்சி அதிகரிக்கப்படும் இல்லை வளங்கள் பயன்படுத்தி அப்படின்னு ஏதாவது செய்ய தெரியுதுன்னா எஸ்சிலிருந்து R. இங்க வந்து விவசாய பொருளோட தானே ஊழியர்களோட திறன் அதிகரிக்குது. எனவே எஸ்சிலிருந்து T தான் வரும். 4வது பாருங்க, T-லிருந்து R, T-லிருந்து R நான் மாதிரி புள்ளி T-லையும் நம்ம எடுக்க எல்லாத்தையும் நிதி வசதி இல்லை அப்படின்னு சொன்னா புள்ளி வந்து உற்பத்தி சாத்தியவாழைக்கு உள்ளுக்கு தான் காணப்படும். K-லிருந்து T, K-லிருந்து T உற்பத்தி, K-லிருந்து காய்ச்சல் உற்பத்தி செய்யப்பட மாட்டாது. எனவே K-லிருந்து எடுக்கிறது புள்ளி எடுக்க முடியாது. ஆன்சர் வந்து 2வது ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்க, கிஃபன் பண்டம் ஒன்றின் மிக பிரதான இயல்பு. கிஃபன் பண்டம் பொருளாதாரத்தில் பிரதானமான பண்டங்கள் 3 வகைப்படும். சாதாரண பண்டம், இழிவு பண்டம், கிஃபன் பண்டம். கேள்வி விலை, வருமான இது தொடர்பாக வச்சு பண்டங்களை 3 வகைகள். இந்த சாதாரண பண்டத்துக்கு கீழே உபபகுதியாக ஆடம்பர பண்டம், அத்தியாவசிய பண்டம். ரைட், இப்போ வந்து கேட்டீங்க கிஃபன் பண்டம் வந்து பண்புகள். நான் 3 பண்டங்கள்ல பண்புகளையுமே சொல்றேன். சாதாரண பண்டம்னு சொன்னா வரைவிலக்கணத்துல உள்ளதை வச்சு நீங்க 3 பண்டத்துக்குமே வரைவிலக்கணத்தை வச்சு தான் பண்புகள் எடுக்கிறது. சாதாரண பண்டம்னு சொன்னா நுகர்வோர் வருமானத்துக்கும் பண்டத்திலே கேள்வி தொகை அல்ல கேள்விக்கும் இடையிலான தொடர்பு நேர்கணைய தொடர்பு. அதாவது நுகர்வோரோட வருமானம் அதிகரிக்கிறது சொன்னா இந்த பண்டத்துக்கான அதாவது ஆடம்பர பண்டம் இருந்தாலும் சரி அத்தியாவசிய பண்டம் இருந்தாலும் சரி அந்த பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கும். நுகர்வோர வருமானம் குறைவடைன்னு சொன்னா இந்த பண்டத்துக்கான கேள்வியும் குறைவடையும். இதுதான் சாதாரண பண்டம் பண்புகள். இழிவு பண்டம்னு சொன்னா இது சாதாரண பண்டத்துக்கு எதிர்மறையானது. நுகர்வோர் வருமானத்துக்கும் கேள்விக்கும் இடையே நுகர்வோர் வருமானம் கேள்வி இடையே எதிர்கணிய தொடர்பு.
அதாவது நுகர்வோரோட வருமானம் குறைவடைதுன்னு சொன்னா குறித்த பொருளுடைய கேள்வி அதிகரிக்கும். நுகர்வோரோட வருமானம் அதிகரிக்குன்னு சொன்னா குறித்த பொருளுடைய கேள்வி குறைவடையும். ரைட். அதாவது இப்போ நீங்க சொல்ல போனா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா தான் வருமானம்னு சொன்னா அவர் வந்து ஒரு பகல் சாப்பாடுக்கு பான் தான் வாங்குறேன் வைங்களேன். அப்போ அவரோட வருமானம் 1000 ரூபாய் இருக்கும்போது அவர் வந்து பகல் உணவு வந்து பான் எடுக்கிறார். இப்போ அவர் வருமானம் 5000 ரூபாயா அதிகரிச்சு. இப்போ அதுக்கு வருமானம் கூடுதலாக இருக்குது. வருமானம் கூட்டிட்டு அப்போ அவர் பாண்ட நுகர்வை குறைச்சிட்டு அரிசி சோறு அப்படின்னு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போவார். எனவே அவங்க அந்த வருமானம் அதிகரிக்கும் போது அந்த பொருளோட குற்றப்பொருளுடைய கேள்வி குறைவடையும். இதுக்கு இழிவு பண்டம். கிஃபன் பண்டம்னு சொன்னா இது ரெண்டுக்குமே உட்படாத ஒரு வகையான தொடர்பு. அதாவது கிஃபன் பண்டத்துல விலைக்கும் கேள்விக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு. அதாவது புறநடை கேள்வி சொல்லு. புறநடை கேள்வி விதி என்ன? கேள்வி விதி வந்து குறித்த பொருளுடைய விலைக்கும் குறித்த பொருளுடைய கேள்விக்கும் இடையே எதிர்க்கணி தொடர்பு. அதாவது ஒரு பொருளுடைய விலை அதிகரித்தால் அந்த பொருளுடைய கேள்வி வந்து குறைவடையும் விதி தான் கேள்வி விதி. இந்த கேள்வி விதிக்கு எதிர்மறையான பண்டம் தான் கிஃபன் பண்டம். அதாவது இந்த பொருளுடைய விலை அதிகரித்தால் இந்த பொருளுடைய கேள்வியும் அதிகரிக்கும். இந்த பொருளுடைய விலை குறைவடைந்தால் கேள்வியும் குறைவடையும். ரைட். அதுதான் கிஃபன் பண்டம். இப்போ ஆன்சருக்கு வாங்க. கிஃபன் பண்டத்துல பண்புகள் முதலாவது பாருங்க. வருமானம் அதிகரிக்கும் போது கேள்வி குறைவடையும். வருமானம் அதிகரிக்கும் போது கேள்வி குறைவடையும். தொடர்ந்து வாசிங்க. வருமானம் குறைவடையும் போது கேள்வி அதிகரிக்கும். வருமானம் குறைவடையும் போது கேள்வி அதிகரிக்கும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இழிவு பண்றதுல ஒரு பண்பு. வருமானம் அதிகரிக்கும் போது கேள்வி குறைவடையும். வருமானம் குறைவடையும் போது கேள்வி அதிகரிக்கும். வருமானத்துக்கும் கேள்விக்கும் எதிர்க்கணி தொடர்பு. எனவே அது ஒரு இழிவு பண்டம். முதலாவது ஆன்சர் வராது. ரெண்டாவது பாருங்க. தரத்துக்கு குறைவான நிரப்புத்தன்மை காணப்படும். பண்புகள் எப்பவுமே இந்த தொடர்புகளை வச்சு தான் வரும். FWCல குழப்பறதுக்காக பல்வேறு தகவல் தருவோம். அதை பார்த்து நீங்க குழம்பிடாதீங்க. அதனால ரெண்டாவது ஆன்சர் வராது. மூணாவது பாருங்க. விலைகள் மாறாத விடத்தில் பொருளின் கேள்வித்தொகை மாற்றம் அடையாது. இந்த இடத்துல விலைகள் மாறவில்லை. சாதாரண பண்டத்துல விலை மாறவில்லை. நுகர்வோர் வருமானம் தான் மாறுது, கேள்வி மாற்றமடையுது. இழிவு பண்டத்துல விலை மாற்றமடையுது, நுகர்வோர் வருமானம் தான் மாற்றமடையுது, கேள்வி மாற்றமடையுது. எனவே அந்த ஆன்சர் நீங்க எடுக்க இயலாது. விலைகள் மாறாம இருந்தால் கேள்வித்தொகை மாறாது, கேள்வி மாறாது அப்படின்னு ஆன்சர் எடுக்க இயலாது. நாலாவது பாருங்க. விலை விளைவு வருமான விளைவு எதிராக காணப்படும். கிஃபன் பண்டத்துக்கு விலை விளைவு நேர்கணி. விலை விளைவு நேர். கிஃபன் பண்டத்துக்கு விலை விளைவு நேர்கணியமாக காணப்படும். ரைட். விலை விளைவு நேர். வருமான விளைவு எதிர்கணியமாக காணப்படும். கிஃபன் பண்டத்துக்கு புரிஞ்சு வச்சுக்கணும். விலை விளைவு நேர், வருமான விளைவு எதிர்கணியம். கிஃபன் பண்டத்துக்கு. ரைட். இங்க சொல்லிக்கிற பாருங்க. விலை விளைவு நேர்கணியம் சரி, வருமான விளைவு எதிராக காணப்படும். சாரி, விலை விளைவு வருமான விளைவு ரெண்டுமே எதிராக காணப்படும். இல்லை, விலை விளைவு நேர்கணியமாக காணப்படும். எனவே நாலாவது ஆன்சர் வராது. அஞ்சாவது ஆன்சர் பாருங்க. விலை வீழ்ச்சி அடையும் போது கேள்வி தொகை குறையும், விலை அதிகரிக்கும் போது கேள்வித்தொகை அதிகரிக்கும். அதாவது விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையே நேர்கணிய தொடர்பு தான் சொல்கிறேன். விலை குறைவடையும் போது கேள்வி குறைவடையும், விலை அதிகரிக்கும் போது கேள்வி அதிகரிக்கும். எனவே அஞ்சாவது தான் ஆன்சர். கிஃபன் பண்றதுல பண்பு.